அன்பர்களே, இந்த பதிவில் நாம் விஜய் போல் வீட்டிற்கு ஒருத்தர் இருந்தால் வீடும் நாடும் நாசமாகி போகாதா, தாவேகாவின் முதல்வர் வேட்பாளர் திரிசாவா என்பது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். காமராஜரின் வார்த்தையை மெய்யாக்கப் போகிறாரா விஜய்? எம்ஜிஆர் பின்னாடி மக்கள் போவதை பார்த்து மனம் வெதும்பிய காமராஜர், போல போ, நீ கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடு, கூத்தாடி அவன் கூத்தியாக்கிட்ட நாட்டை கொடுத்துருவான்னு சொன்னார். காமராஜர் சொன்னது என்ன ஆச்சின்னு எம்ஜிஆர் யாருக்கிட்ட நாட்டை கொடுத்தாருன்னும் நாம் பார்த்தோம். அந்த எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்போ எப்படி நாசமாக போய்கிட்டு இருக்குன்னும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் எம்ஜிஆருக்கு பின்னாடி நான் தான் அந்த இடத்துல சொன்ன புதுசாக கட்சி ஆரம்பித்து பயணித்த நடிகரும் தாவேகாவின் தலைவருமான விஜய் சமீபத்தில் சென்னை திருவான்மியூருக்கு ஒரு திருமணத்திற்கு போய் வந்தார். அதுதான் தற்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. விஜய் மிக திறமையாக தமிழ்நாடு காங்கிரஸ், திருமாவளவன் தலைமையிலான விசிக மற்றும் அதிமுகவின் பல முக்கிய தலைகள் போன்றோரை தன் பக்கம் கொண்டு வந்து 2026 தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடிப்பார் என்றெல்லாம் பேசிக்கொண்டு வந்த நிலையில் எல்லாம் தவிடுபொடியாகி தஞ்சை கூட்டத்தில் விஜய் சொன்ன விமர்சன வசனத்தை சற்று மாற்றி விஜயையே கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. நடிகர் விஜய் ஓம் சக்தி பராசக்தி, திமுக தான் தீய சக்தி என்று சொல்ல, அதையே சற்று மாற்றி ஓம் சக்தி பராசக்தி, விஜய் பையனுக்கு திரிசாதான் சித்தி என்று சொல்லி கேலி செய்யும் அளவுக்கு நிலைமை வந்துள்ளது. விஜயும் திரிசாவும் செய்த செயலை பார்த்து விஜய் ரசிகர்களும் ரசிகைகளும் திகைத்துத்தான் போய் உள்ளார்கள். விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியதால் கோபமுற்ற விஜய் சைக்கோவாக மாறி சங்கீதாவை மனதளவில் காயப்படுத்த வேண்டும் என்று குரூர எண்ணம் கொண்டு இப்படி நடந்து கொண்டாரா என்றெல்லாம் பலரும் கேள்வி கேட்கும் நிலையில் சங்கீதாவிற்கு பின்னாடி முதல்வர் ஸ்டாலினின் சகோதரி செல்வி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விரைவில் சங்கீதா பொதுவெளிக்கு வர உள்ளதாகவும், சங்கீதாவிற்காக தனியார் துப்பறியும் நிறுவனம் ஒன்றும் களமிறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜயின் ரசிகர்களும் அவரது கட்சியினரும் பெரிய அளவில் அவரை விட்டு விலகி செல்வதையும், தற்போது பொதுவெளியில் விஜய்க்கான நற்பெயர் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதையும் பார்த்து வருகிறோம். இவ்வளவு கலேபரங்களுக்கும் காரணமாக இருப்பது விஜயும் திரிசாவும் ஒரே காரில் ஒரே மாதிரியான உடையில் கணவர் மனைவி போல் ஒட்டி உரசி உறவாடி திருவான்மியூரில் திருமணத்திற்கு வந்து சென்றது தான். இப்போது விஜய் முன் இருக்கும் கேள்விகள், இது போன்ற செயல்கள் சமூகத்தை முகம் சுளிக்க வைக்காதா? விஜய் தனது கட்சி கொள்கை தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்தும் தார்மீக உரிமையை இழந்து விட்டாரா? மனைவிக்கு விவாகரத்து தராத நிலையில் 24 வயது மகன், 21 வயது மகள் உள்ள நிலையில் இந்த செயல் சரியா? ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு இவ்வாறு நடந்து கொள்வது தன்னை பின்பற்றுபவர்களுக்கு என்ன மாதிரியான முன் உதாரணத்தை கொடுக்கும்? தாய்க்கும் தந்தைக்கும் சரியான மகனாக இல்லாமல் கட்டிய மனைவியோடு 25 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு மனைவிக்கும் சரியான கணவனாக இல்லாமல் 24 வயது மகனுக்கும் 21 வயது மகளுக்கும் சரியான தந்தையாக இல்லாமல் இருந்து கொண்டு வீட்டிற்கு ஒரு விஜய் இருக்கிறான் என்றால் ஒவ்வொரு வீடும் நாடும் நாசமாகி போகாதா?
தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளராக எதிர்கால முதலமைச்சராக திரிசா வர நினைக்கிறாரா? அதற்கான காணொளிகளும் உலா வருகின்றன. தாவேகாவில் நல்ல பதவிகள் வாங்குவதற்கும் வேட்பாளர் ஆவதற்கும் திரிசாவின் கரிசனம் தேவை என்ற நிலை வந்துவிட்டதா? சங்கீதா தன் கணவர் நடிகையுடன் முறையற்ற உறவில் இருக்கிறார் என குற்றம் சாட்டும்போது ஒரு நடிகையுடன் பொது நிகழ்ச்சிக்கு வருவது நியாயமா? நடிகராக மட்டுமே இருந்து கொண்டு இதை செய்வது என்பது வேறு. அது தனிப்பட்ட விவகாரமாக போய்விடும். ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு இப்படி நடக்கும்போது தான் இது கேள்வியாக்கப்படுகிறது. விஜயின் கட்சியை நினைப்போருக்கு உடனடியாக கண்முன் வருவது கொடூர மரணங்களும் கடுமையான காயங்களும் தான். விஜய் உச்ச நடிகரா எச்ச நடிகரா என கேட்கும் நிலை வந்துள்ளது. கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வர மறுத்துவிட்டன. வீட்டை காக்க முடியாதவனிடம் நாட்டை கொடுத்தால் நாடு நாசமாகி போய்விடும் எனும் குரல் பலமாக ஒலிக்க துவங்கியுள்ளது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.